மாணவ செல்வங்களே, உங்களை இந்த காணொளி காட்சியின் பாடப்பகுதியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு இலக்கண பகுதியாக பார்த்துட்டு வரோம். முக்கியமாக அடிப்படையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பகுதிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இலக்கண பகுதி எது அப்படின்னு சொன்னால் பகுபத உறுப்பிலக்கணம். இது தனியான ஒரு இலக்கண பகுதி அப்படின்லாம் கிடையாது. உங்களுடைய செய்யுள் பகுதி, அதாவது கவிதை பேழை அப்படிங்கிறதுனுடைய செய்யுள் அடிகளுக்கு கீழே ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் அப்படின்னு கொடுத்து கேள்வியும் பதிலுமாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொண்டால் வரக்கூடிய தேர்வுக்கு உங்களால் அதை எழுத முடியும். இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி தெரிந்து கொள்வதுன்னா, பதம்னா என்ன, முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். பதம்னா என்னது? சொல்லுன்னு அர்த்தம். பிரிக்கக்கூடியது, பிரிக்க முடியாது. இதை வைத்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். பதம் என்றால் பகுபதம், பகாபதம் என ரெண்டு வகையாக பிரிக்கலாம். எதெல்லாம் பிரிக்க முடியுமோ அது பகுபதம், பிரிக்க முடியாதது பகாபதம் அப்படின்னு சொல்லி பதம் அப்படிங்கிறத ரெண்டு வகையாக பிரிக்கலாம். இப்போ இந்த பகுபதம் அப்படிங்கிறத நம்ம அதை பற்றி தான் பிரித்து பார்க்க போகிறோம். இந்த பகுபதத்திற்கு உறுப்புகள் 6. எதெல்லாம் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இது பகுபதத்தினுடைய 6 உறுப்புகள். இதை வைத்து தான் நம்ம பிரித்து எழுத போகிறோம். இப்போ எந்தெந்த உறுப்புக்கு எதை நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்கு இந்த 6 உறுப்புகளையும் தெளிவாக நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம். இப்போ முதல்ல பகுதி பற்றி பார்க்க போகிறோம். பகுதி ஒரு சொல்லினுடைய முதலில் வரக்கூடியது, கட்டளை சொல்லாக வரும். அதாவது ஆர்டர் போடுற மாதிரி இதை செய் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது பகுதி. இது எங்கே வரும்? சொல்லின் முதலில் வரும். எப்படிப்பட்ட சொல்லாக வரும்? ஏவல் சொல்லாக, கட்டளை சொல்லாக வரக்கூடியது பகுதி. ரெண்டாவது விகுதி. விகுதி எங்கே வரும்? இறுதியில் வரும். அந்த வார்த்தையினுடைய கடைசியில் தான் இந்த விகுதி வரும். பகுதி விகுதியை மட்டும் வைத்தே நம்ம என்ன செய்ய முடியும்? பிரித்து எழுத முடியும். எடுத்துக்காட்டுக்கு வாழ்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரித்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ் கூட்டல் க, வாழ் பகுதி க, வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு உறுப்புகளை கொண்டு கூட நமக்கு என்ன செய்யலாம்? பகுபத உறுப்பிலக்கணம் வரலாம். இந்த விகுதி எப்படிப்பட்ட தன்மையில் வரும் அப்படின்னு சொன்னால், சொல்லின் இறுதியில் வரக்கூடிய இந்த விகுதி திணை, பால், எண், இடம் இவற்றை காட்டக்கூடிய வகையில் வரும். திணை அப்படின்னு சொன்னால் உயர்திணையா அக்ரிணையா அப்படிங்கிறது அந்த சொல்லை கொண்டு வரும். பால், பால் அப்படின்னு சொன்னால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் அந்த சொல் எந்த பாலில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறதை கொண்டு கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது எண், ஒருமையில் இருக்கா பன்மையில் இருக்கா அதை கொண்டு இந்த விகுதி நம்ம எழுதணும். அடுத்தது இடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை. அதில் அந்த கடைசி முடியக்கூடிய எழுத்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கொண்டு இந்த விகுதியை எழுதணும். இது விகுதி எழுதக்கூடிய முறைகள். அடுத்தது இடைநிலை. இந்த இடைநிலை எங்கே வரும்? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடியது இடைநிலை. இது காலம் காட்டும். காலம் சொன்னால் ஏற்கனவே சொன்னால் இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலம் அப்படிங்கிறத இந்த இடைநிலை அப்படிங்கிறது காட்டக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்தது சந்தி. சந்தி எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். பகுதியையும் விகுதியையும் இணைக்கக்கூடிய வகையில் இந்த சந்தி என்பது அமையும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் ஒரு எழுத்து வரும். அந்த எழுத்துக்கு தான் நம்ம என்ன போடணும்? சந்தி அப்படின்னு சொல்லி போடணும். அடுத்தது சாரியை. இது எப்போ வரும்? பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரக்கூடியது இந்த சாரியை. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் இந்த சாரியை வரும். அடுத்த உறுப்பு விகாரம். விகாரம்னா பகுபத உறுப்புகளில் இது தனி ஒரு உறுப்பு கிடையாது. வரக்கூடிய வார்த்தையில் அடையக்கூடிய மாற்றம் தான் இந்த விகாரம். இப்போ இறந்த அப்படின்னு வரும். இரத்தல் அப்படிங்கிறதுல இத்துங்கிற எழுத்து அங்கே இந்தி என மாறி வந்துள்ளது. இவ்வாறு மாற்றம் அடையக்கூடிய எழுத்து தான் விகாரம்.
இது 6 உறுப்புகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. இனி ஒவ்வொரு உறுப்பும் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை புரிந்து கொண்டால் அந்த பகுபத உறுப்பிலக்கணம் அப்படிங்கிற கேள்விக்கு படிக்காமலே நம்மால் எழுத முடியும். இப்போ பகுதி அப்படிங்கிறதுல ஒரு வார்த்தையினுடைய பகுதி மட்டும் பார்க்க போகிறோம். நடித்தான் அப்படிங்கிற வார்த்தைக்கு எது பகுதியாக இருக்கும்? நடி. பார்த்தான். ஏவல் சொல்லாக வரக்கூடிய முதல் சொல் என்ன வரும்? பார். வரைந்தான். வரை. எழுதினான். எழுதினாள். எழுது அப்படின்னு சொல்லி கட்டளை சொல்லாக வரும். இதையே நம்ம சொல்லில் இருக்கிற மாதிரி எழுதின்னு போட்டால் அது கட்டளை சொல்லாக வராது. அதனால பகுதிக்கு நம்ம எப்படி போடணும்? எழுது. மடித்தார். ஏவல் சொல் என்ன வரும்? மடி. மகிழ்ந்தாள். ஏவல் சொல் மகிழ் என வரக்கூடியது பகுதி. இப்போ விகுதி பார்த்தீங்கன்னா நடந்தான் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறேன். இந்த நடந்தான் இதில் வரக்கூடிய விகுதி என்னது? கடைசியில் என்ன வந்திருக்கு? ஆண். இது யாரை குறிக்கிறது? ஒரு ஆணை குறிக்கிறது. நடந்து செல்லக்கூடிய ஒரு ஆணை குறிக்கிறது. அதனால முடியக்கூடிய விகுதி ஆண் என சொல்லக்கூடியது ஆண்பால் வினைமுற்று விகுதி. நடந்தாள் முடியக்கூடியது ஆள் அப்படின்னு முடிகிறது. இந்த ஆள் என்பது பெண்ணை குறிக்கிறது. அதனால ஆள் என்பது பெண்பால் வினைமுற்று விகுதி. நடந்தனர், நிறைய பேர் நடந்து போகிறாங்க. கடைசி முடியக்கூடியது எப்படி முடியுது? அர் அப்படின்னு முடியுது. ஆக இதில் நிறைய பேர் போகிறதுனால பலர்பாலை குறிக்கக்கூடியது. அதனால பலர்பால் வினைமுற்று விகுதி. நடந்தது ஒரே ஒரு விலங்கை குறிக்கக்கூடிய வகையில் வரக்கூடியது நடந்தது. நிறைய விலங்குகள் நடந்த ந என வருவது. அதனால அ முடியக்கூடியது பலவின்பால் வினைமுற்று விகுதி. அ ஆ இரண்டுமே வரலாம். இப்போ நடக்கிறேன். நடக்கிறேன் நான் என்னை பற்றி சொல்லக்கூடியது தன்மை. ஏன் அப்படிங்கிறது எப்படி வருது? நடக்கிறேன் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. நான் நடக்கிறேன் நான் என்னை பற்றி சொல்லக்கூடியதுனால தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. நடந்தோம் நிறைய பேர் சேர்ந்து நடந்து சென்றோம் அப்படிங்கிற மாதிரி நடந்தோம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னா முடிக்கும்போது எப்படி முடியுது? ஓம் அப்படின்னு முடியுது. இந்த ஓம் என்பது தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. இதே மாதிரி வரக்கூடிய தன்மை பன்மை வினைமுற்று விகுதி ஓம், அம், ஆம், எம், ஏம். இது எல்லாமே தன்மை பன்மை வினைமுற்று விகுதிக்கு வரக்கூடியது. இப்போ முன்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறோம் நடந்தாய். இந்த முடியக்கூடியது எப்படி முடிஞ்சிருக்கு? ஆய் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஆக முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. முன்னாடி இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து சொல்லக்கூடியது என்பதால் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. நடந்தீர். ஈர் என்பது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. நடந்த இது முடியாத ஒரு சொல். நடந்த பையன் என பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்சம். கடந்த இலக்கண குறிப்பில் பார்த்துருப்பீங்க. நடந்த பெயரெச்ச விகுதி. பேசும். பேசும் கிளி. பேசும் மனிதன் என பேசும் என்பது அப்படின்னு சொல்லி முடியக்கூடிய பெயரெச்ச விகுதி. அடுத்தது இடைநிலை. இடைநிலை எங்கே வரும்னு சொன்ன? பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும், காலம் காட்டும். உண்கிறான் கிரு நிகழ்கால இடைநிலை. உண்கின்றான் அந்த கின்று என்பது நிகழ்கால இடைநிலை. வென்றார் இற்று என்பது இறந்த கால இடைநிலை. வருவான் இவ் என்பது எதிர்கால இடைநிலை. படிப்பான் இப்பு என்பது எதிர்கால இடைநிலை. பறிக்காதீர் ஒரு வேலையை செய்யாதீங்கன்னு சொல்கிற மாதிரி வரக்கூடியது. ஆ பறிக்காதீர். ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. இதுவே மகிழ்ச்சி, அறிஞன் இதெல்லாம் ஒரு பெயர் சொல்லாக வரக்கூடியதுனால பெயர் இடைநிலை. சந்தி எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும்னு பார்த்தோம். உறுத்தும் இத்து சந்தி. பொருந்திய இ
உடம்படு மெய் சந்தி. இதே மாதிரி இத்து இக்கு இப்பு சந்திக்கு உருபுகளாக அமையும். அடுத்தது சாரியை. சாரியை அப்படின்னு சொன்னால் நடந்தனன் அப்படிங்கிற வார்த்தையில் முடியக்கூடியது கடைசி வரக்கூடிய அன் ஆண்பாலை குறிக்கும். அந்த ஆண்பால் குறிக்கக்கூடிய அண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய அன் என்பது இங்கே சாரியை. இதே மாதிரி சாரியைக்கு வரக்கூடிய உறுப்பு குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அன் ஆன் இல் அல் அற்று இற்று அத்து அம் தம் நம் நும் ஏ ஆ உ ஐ கு இன் இது எல்லாமே சாரியைக்கு வரக்கூடிய உறுப்பு. இப்போ நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுபத உறுப்பிலக்கணங்கள் பார்க்கலாம். இந்து மலைந்து அப்படிங்கிற வார்த்தை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இதை புத்தகத்தில் இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. மலை கூட்டல் இத்து இந்து வந்தாலே என்ன செஞ்சிடலாம், இந்து என்பது விகாரம் போட்டுட்டு மலை கூட்டல் இத்து இந்து வந்தாலே என்ன செஞ்சிடலாம், இந்து என்பது விகாரம் போட்டுட்டு இத்து சந்தி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அடுத்தது தூங்கிற எழுத்தை பிரிக்கிறோம். இத்து கூட்டல் ஊ இதை பிரித்தோன்னு சொன்னால் ஊ என்பது வினையச்ச விகுதி. இந்த மலைந்தூங்கில் வரக்கூடிய தூவினுடைய இத்து என்பது காலம் காட்டக்கூடிய வகையில் இருக்குது. அதனால அந்த இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அடுத்த வார்த்தை பொழிந்த. பொலி பகுதி. இந்து வந்திருந்தா என்ன செய்யணும்னு சொன்னேன், விகாரம் போட்டுட்டு இத்து சந்தி. இத்து இந்த ஆனது விகாரம்னு போட்டுடலாம். தேங்கிற எழுத்தை பிரிக்கிறோம். இத்து கூட்டல் அ ஏற்கனவே முடிஞ்ச செயல் பொழிந்த என்பது. இத்து என்பது இறந்த கால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. பொழிந்த என்பது பெயரச்சம். ஒரு பெயர்ச்சொல் வந்தால் முடியுங்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த அ என்பது பெயரச்ச விகுதி. அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு கிளர்ந்த. பிரிச்சோன்னு சொன்னால் கிளர் கூட்டல் இத்து இந்த ஆனது விகாரம். இத்து கூட்டல் அ இதுவும் அதே மாதிரி தான். கிளர் பகுதி இத்து சந்தி. இந்த இத்து ஆனது விகாரம். இத்து இந்த ஆனது விகாரம். இத்து இறந்த கால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. இதே போன்று உங்கள் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணங்கள் தொடர்ந்து படிங்க, வாசித்து பாருங்க. மீண்டும் இந்த காணொளி காட்சியை பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்த பாடப்பகுதியில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது அருமை மாணவ செல்வங்களே, இப்போ படித்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகள் கேட்க போகிறேன். பதில் சொல்ல தயாராக இருங்க. இப்போ முதல் கேள்வி, பகுதி என்றால் என்ன? நான் சொல்கிறேன் மிஸ். பகுதி சொல்லின் முதலில் கட்டளை சொல்லாக வரும். கரெக்டாக சொன்னா மிஸ்? ரொம்ப கரெக்டாக சொன்ன செல்லம். இப்போ ராமு, உனக்குரிய கேள்வி, விகுதி எங்கே வரும்? விகுதி பற்றி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட சொல்லு பார்ப்போம். சொல்கிறேன் மிஸ். விகுதி சொல்லின் கடைசியில் வரும். திணை, பால், எண், இடம் காட்டும். கரெக்டா மிஸ்? நல்லா கவனிச்சிருக்கீங்க. இடைநிலை இது எங்கே வரும் சொல்லுங்க பார்ப்போம். இடைநிலை காலம் காட்டும். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என காலம் காட்டி வரக்கூடியது இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். கரெக்டா மிஸ்? ரொம்ப நல்லா கவனிச்சிருக்கியே. இதே மாதிரி தொடர்ந்து கவனிங்க. மீண்டும் அடுத்த காணொளி காட்சியில் சந்திப்போம். பாய்.